இந்த ஸ்பெஷல் மீலுக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இதுக்காகவே சாப்பிடலாம் அந்த 173 கொடுத்து. ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆற்காடு ஸ்ரீ துர்கா பவன் அங்க ஒரு வெஜ் மீல்ஸ் தான் இந்த வீடியோல நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ எஸ், ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ துர்கா பவன், இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வேலூர்ல ஒரு பிரான்ச் இருந்தது. அண்ட் நான் இவங்களோட மீல்ஸ் வந்து அங்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆற்காட்டில் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ரொம்ப நாளா வெறும் பிரியாணி அந்த மாதிரி நான் வெஜிடேரியனே போட்டு ஆஃப்டர் அ லாங் டைம் நான் ஒரு வெஜிடேரியன் மீல் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க ட்ரை பண்ணணும்னு என்ன தூண்டுனது இது அப்படின்னா, இவங்க போட்டிருந்த அந்த மார்க்கெட்டிங் பேனர் தான் 100 ரூபாய்க்கு வெஜ் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா 100 ரூபாய்க்கு வந்து அளவு சாப்பாடு, நான் ஏசி டைனிங். ஏசி டைனிங் வந்தீங்கன்னா 173 மீல்ஸோட பிரைஸ். பட் அன்லிமிட்டட் ரைஸ் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ இங்க ட்ரை பண்ண போறது இந்த 173 தான். இதுல இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷும் அதுலயும் இருக்கும். பட் என்னன்னா லிமிட்டடா இருக்கும் ஃபார் 100 rupees. டிஷ் எப்படி இருக்கு, இவங்களுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த 173க்கு வர்த்தா அப்படிங்கறத இந்த வீடியோல இருக்க போகுது. சோ நீங்க இந்த வீடியோ என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்ப நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுடைய ஸ்பெஷல் மீல் 173 வர்த் ஆனது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொரியல் மட்டுமே ஒரு 4 வகையா இருக்கு. சாம்பார், ரசம், காரக்குழம்பு, ஸ்வீட் இருக்கு. சப்பாத்தி வந்து இந்த ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு தான் வருமா. சோ ஒரு நார்மலா சப்பாத்தி அன்லிமிட்டட் தானா? எத்தனை கேட்டாலும் கொடுப்பீங்களா? சப்பாத்தி அன்லிமிட்டட் தானா? இது இந்த ஸ்பெஷல் மீல்ஸ்ல மட்டும் உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டட்ல வரும். அண்ட் தயிர் கொடுத்துருக்காங்க. ஏன் 2 தயிர் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் 2 தயிர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சப்பாத்தில இருந்தே ஆரம்பிப்போம். வைங்க, அது இது சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். சாப்பாடு நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்கு. ஓகே, குருமா கைண்ட் ஆஃப் ஒரு கிரேவி சப்பாத்திக்கு. அந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. ஐ மீன் ஆயில்ல டீப் ஃப்ரை ஆகல, ஆயில் டச் இருக்கக்கூடிய ஒண்ணு. வா, அப்படி சொல்ற மாதிரி இல்ல, ஒரு சூப்பரான கிரேவி, அதுக்கான சப்பாத்தி. இது இந்த கிரேவியை நிறைய சாப்பிட முடியாது. கோகோனட் இருக்க ஒரு கிரேவி. ஆல்ரெடி நான் ட்ரை பண்ண ஒரு வெஜ் மீல், அந்த லிங்க் நான் உங்களுக்கு கை காட்ட தரேன். அங்க வந்து எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. நெய்யும் அவங்களோட அந்த பொடியும் இங்க அந்த மேட்ச் பண்ணுதா அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் எனக்கு வந்துருச்சு. அதை பார்ப்போம். பொடி, ஆஹா, அந்த ஆவி பறக்க சாப்பாட்டுல உங்களுக்கு அது ஆவி தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆஹா ஆஹா, நெய்யோட வாசம். நான் நெய்னு கொஞ்சம் கொடுங்க. அப்படி இருக்குங்க நெய். போதுண்ணா. அந்த ஆந்திரா மீல் அதெல்லாம் இருக்கிற அந்த நெய் அண்ட் பொடி, இது நிச்சயமா நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல் அப்படி இருக்கு. ஓ, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐ திங்க் இந்த நெய்யும் அந்த பொடியும் வந்து உங்களுக்கு நார்மல் லிமிடெட் மீல்ல இருக்காது. இது இந்த ஸ்பெஷல் மீலுக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன்.
இதுக்காகவே சாப்பிடலாம் அந்த 173 கொடுத்து. ஓ, இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் கூகுள் மேப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லிம்மான அப்பளம், பயங்கர ஸ்லிம்மா இருக்கு. தேங்க்யூ. மீண்டும் ஆவி பறக்க சாப்பாடு. சாப்பிட்டேன். ஸோ இது அவங்களுடைய சாம்பார், அருமையான முள்ளங்கி சாம்பார். வாசமா நல்லா இருக்கு. அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவரோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நீங்க யாராவது ஏற்கனவே சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த மீலோ இல்லை உங்களோட லிமிடெட் மீலோ அதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ரீசெண்டா ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட மீல்ல இந்த சாம்பார் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த சாம்பார். கரெக்டான சாம்பார். அடுத்து உங்களோட பொரியல் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுறேன். இந்த பொரியல் ஆக்சுவலி வந்து இது என்னன்னு தெரியல. இது வந்து இந்த ஸ்பெஷல் மீல்ஸுக்கு மட்டும் தான் வரும் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக கீரை அது இருக்குது. 4 பொரியல் சொன்னல. ஸோ இது நம்பர் 2. அண்ட் திஸ் இது என்ன சொல்லுவாங்க, அந்த சுரைக்காலை செய்வாங்கல்ல கூட்டு, நம்பர் 3. அண்ட் தென் வாழைக்காவா கோவக்காவா தெரியல, நம்பர் 4. மொத்தம் வந்துச்சு. வாழைக்காய் தான், நாட் பேட், சூப்பர் இல்லை. ஓகே, சுரக்காவும் நல்லா தான் இருக்கு. ஐ திங்க் இது அவரைக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் மீலுக்குன்னு வர பொரியல் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகல. இங்க பாருங்க, கீரையில வந்து கார்ன்லாம் இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கார்ன்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க, ஸ்வீட் கார்ன். எனக்கு கீரையோட பொரியலும் அந்த கூட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் ஆவரேஜ் தான். அடுத்தது ரசம். ஒரு நல்ல மீலுக்கு ரசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பம் வந்து ரொம்ப தின்னா இருக்கு, திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ், ஒரு ஒரு நார்மலான ரசம் தான், நத்திங் ஸ்பெஷல். டேஸ்டா நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதுல நெய்யும் அந்த பொடியும் சூப்பர். அடுத்தது வந்து அவங்களுடைய சாம்பார், அடேங்கப்பா, அப்படி ஒரு சாம்பார். ரசம் எனக்கு ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஆர்காட்ல நிறைய நான் வெஜிடேரியனுக்குன்னு ஸ்பெஷலான ஹோட்டல் இருக்கும் பொழுது வெஜிடேரியனை ஒரு மொத்த மெனுமே வெஜிடேரியன்ல கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க துர்கா பவன்ல. எனக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்திருந்தது, இங்க போய் வீடியோ பண்ணு, ஆர்காட்ல என்ன நிறைய நான்வெஜ் வீடியோ போட்டு இருக்கேன், துர்கா பவன்ல போயிட்டு அந்த வெஜிடேரியனை ட்ரை பண்ணி வீடியோ போடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். அடுத்து காரக்குழம்பு ட்ரை பண்ணணும். தயிர் வந்து ரொம்ப நார்மல் தானே, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நான் வேற எங்க போய் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பீக் டைம்ல வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சிலதெல்லாம் இது பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரையுமே கவனிக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கவனிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல அந்த பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். காரக்குழம்புல புளிப்பு வாசனையும் இருக்கு, தேங்காய் வாசனையும் எனக்கு வருது. ஸோ எனக்கு இது பெருசா பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். காரக்குழம்பு நான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன்.
டேஸ்ட் நல்லா இருக்கு, பட் எனக்கு ஃபேவரட் இல்லை. பிகாஸ் ஆஃப் அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் இருக்கு. எனக்கு அது குழம்புல இருந்தா பிடிக்காது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். ஃபைனலி தேர் ஸ்வீட் எடு கொண்டாடு. இது என்ன பாயாசம் மாதிரி இருக்கு? ஓ, சேமியா கேசரி. ஓகே, தேங்க்யூ. நல்ல முந்திரி பருப்பெல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்குங்க பார்க்க. சேமியா கேசரி. சேமியாவை இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். நல்ல கீ, ஓவர் ஸ்வீட் இல்ல, கரெக்டா இருக்கு. ரொம்ப ஸ்வீட் இல்ல, சூப்பரா இருக்கு. ஓகே, நான் மறுபடியும் அந்த நெய் பொடியை வந்து மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு லாஸ்டா உங்ககிட்ட பேசுறேன். ஸோ எஸ், ஸோ அவங்களுடைய அந்த வெஜ் மீல் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கு கூட அவங்க ஃபைனலாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வாழைப்பழம், ஒரு கப் ஐஸ்கிரீம் அண்ட் தென் பீடா கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பரான மீலை முடிச்சுட்டு பீடா சாப்பிட்றது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பிரியாணி சாப்பிட்டு பீடா சாப்பிடுவாங்கல்ல, அதை விட பெஸ்டா ஃபீல் ஆகும். எனக்கு இந்த 173க்கு உங்களோட மீல் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஹோல்சமான ஒரு மீல். சாம்பாரும் அந்த நெய் பொடி அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருந்தது. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தது அதுதான், துர்கா பவனுடைய சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாவே they nailed it. நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த மீலை ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இதை தவிர்த்து உங்களுடைய வெஜ் மெனு வந்து நிறைய பெருசா இருக்கும், அதுல எதை நீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் உங்களுடைய லைக் வச்சு சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, goodbye from Surya.